அதாவது இப்போ ஆதவ அர்ஜுனாவுக்கு அடுத்தபடியாக ஒரு கான்ட்ரவர்சியை வந்து ஆரம்பிச்சிருக்காரு நினைக்கிறேன் வன்னியரசு. கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சியோட இந்த கட்சியோட திருமாவளவன் பேசி முடிவு பண்ணுற ஒரு விஷயம். அவங்க கட்சிக்குள்ளே வந்து நம்ம திமுக 25 இடங்கள் கேட்கணும் அப்படின்னா அது ஒரு வித்தியாசமான விஷயம். வெளியில் வந்து நாங்கள் 25 இடங்கள் கேட்போம் அப்படின்னு வன்னியரசு சொல்கிறது. நாளைக்கு இன்னொருத்தர் சொல்லுவார் இல்லைங்க 25 ரொம்ப கம்மி 40 கொடுங்கன்னு. காங்கிரஸ் கேட்க மாட்டாங்க, ஒவ்வொருத்தர காங்கிரஸ் கேட்க மாட்டாங்க. காங்கிரஸ் அவரே 25 கேட்டால் தான் காங்கிரஸ் கேட்பாங்க. விசிகா கூடுதல் தொகுதியில கேட்குறாங்க. ஒரு பக்கம் செல்வ பெருந்தகை காமராஜர் மாடல் அப்படின்னு பேசுறாரு. இது எல்லாத்தையும் எப்படி சார் திமுக தலைமை கையாள போறாங்க இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும்? திமுகவினர் என்ன நினைப்பாங்க, இவங்க இது மாதிரிலாம் கேட்கறதுக்கு காரணம் அங்கே தாவேக்கான்னு ஒரு கேட் திறந்துருக்கு அதனால தான் கேட்குறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் விசிக்கான டிமாண்ட் அப்படின்றது இங்கே பொலிட்டிக்கல் 2026 அதிகமாக இருக்குது. இது மூலியமா ஒரு அழுத்தத்தை கொடுத்து எப்படியாச்சும் நம்ம விரும்பிய சீட்டு வாங்கிடலாம் அப்படின்னு விசிகா நினைக்கிறாங்களா? திமுக கூட்டணியை பொறுத்த மட்டும் இன்னைக்கு என்னன்னா அவங்க கொடுக்குறது வந்து எம்எல்ஏ சீட்டு வின் பண்ணுறது. நீங்கள் மற்ற கூட்டணிக்கு போனீங்கன்னா அது வந்து அவ்வளோ உறுதியாக சொல்ல முடியாது. திமுக கூட்டணியில் நீங்கள் 12 இடங்கள் வாங்கினீங்க வச்சுக்கோங்க, நிச்சயமாக 8 இடங்கள் உங்களுக்கு உறுதி. திமுகவுக்கு அதை எப்படி அதை வந்து டேக்கிள் பண்ணுறது அப்படின்றது ஒரு முக்கியமான பிரச்சனை. அது வந்து திமுகவுக்கு 26 வந்து கடந்த 3 எலெக்ஷன் மாதிரி இருக்காது. 26 வந்து கூட்டணி கட்சிகளை வந்து டேக்கிள் பண்ணுறது ஸ்டாலினுடைய 200 தொகுதி அப்படின்னு ஒரு இலக்கை வச்சு அதுக்காக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு திமுக செயற்குழு மீட்டிங்லையும் பேசியிருக்காங்க. உண்மையுமே அந்த அளவுக்கு களம் வந்து சாதகமாக இருக்கா? இல்லை சார், அவ்வளோலாம் தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள். சார் வணக்கம். விசிகா 25 தொகுதி வேணும், இரட்டை இலக்கத்தில் போட்டி இடுவோம் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகளோட துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு வந்து பேசியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது இப்போ ஆதவ அர்ஜுனாவுக்கு அடுத்தபடியாக ஒரு கான்ட்ரவர்சியை வந்து ஆரம்பிச்சிருக்காரு நினைக்கிறேன் வன்னியரசு. வன்னியரசு வந்து அவரோட விருப்பத்தை தெரிவிக்கிறதுல வந்து அதில் ஒன்றும் தவறு கிடையாதுன்றது என்னுடைய கருத்து. ஆனால் அது வெளிப்படையாக பேசுகிறது வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்துன்னு திருமாவளவன் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் இதெல்லாம் வெளிப்படையாக பேசணுமா அப்படின்னா வந்து அது கட்சி கட்டுப்பாட்டுக்குள்ளே வருமா வராதுன்றது திருமாவளவன் தான் தீர்மானிக்கணும். ஏன்னா இது வந்து கூட்டணி சம்மந்தப்பட்ட விஷயம். கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சியோட இந்த கட்சியோட திருமாவளவன் பேசி முடிவு பண்ணுற ஒரு விஷயம். அவங்க கட்சிக்குள்ளே வந்து நம்ம திமுக 25 இடங்கள் கேட்கணும் அப்படின்னா அது ஒரு வித்தியாசமான விஷயம். வெளியில் வந்து நாங்கள் 25 இடங்கள் கேட்போம் அப்படின்னு வன்னியரசு சொல்கிறது, அவருக்கு அந்த மாதிரி சொல்கிறதுக்கான அதிகாரம் இருக்கா, அது வந்து திருமாவளவன் அதை எப்படி எடுத்துக்கிறாருன்றத அது திருமாவளவனை பொறுத்த விஷயம். என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, திமுக தான் அதை டிசைட் பண்ணணும். அவங்க 25 கேட்குறாங்களோ இல்லை 2 பார்லிமெண்ட்டுக்கு 6, 12 கொடுக்குறாங்களோ திமுக, அதெல்லாம் நமக்கு தெரியாது. இருந்தாலுமே கேட்குறது இவங்க உரிமை. ஆனால் அதை வெளியில் சொல்லலாமா அப்படின்றது ஏற்கனவே வந்து திமுகவுக்கு எதிராக ஒரு பக்கம் வேல்முருகன், இல்லை ஒரு பக்கம் கொங்குநாடு ஈஸ்வரன், ஒரு பக்கம் ஏதோ ஒரு அதிருப்தியான கருத்துக்கள்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது வன்னியரசும் இந்த மாதிரி சொன்னார் வச்சுக்கோங்க, விடுதலை சிறுத்தைகளும் ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் அப்படின்னு. ஏற்கனவே அப்புறம் விடுதலை சிறுத்தைகளுக்கு இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நீங்கள் ரொம்ப திமுகவோட பேச்சை ரொம்ப கேட்குறீங்க, அது ஆதவ அர்ஜுனா விஷயத்தில் நீங்கள் திமுகவுக்கு அடிமையாக இருக்கீங்க, திமுக சொல்கிறபடி செய்கிறீங்க, அவங்க சொல்லி தான் நீங்கள் புத்தக வெளியீட்டு வரல, திமுக கையில் இருக்கிற மாதிரி இவங்க வந்து ஒரு விமர்சனம் வருதில்ல, நாங்கள் அப்படிலாம் கிடையாது, நாங்கள் பாருங்கள் நினச்சதை கேட்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இதை சொல்கிறாரா வன்னியரசுன்னு தெரியாது. ஆனால் சொல்கிறதுக்கான உரிமை அவருக்கு இருக்கா இல்லையான்ற இன்றைக்கி எப்படி திருமாவளவன் அவர் 25 சீட்டு அவர் கேட்குறாருன்னா அவரும் ஒரு கணக்கு போட்டு வச்சு தான் கேட்பார். அதை ஏற்றுக்காது. தேர்தல் சமயத்தில் திருமாவளவன் திமுக கூட்டணியோடு பேசும்பொழுது என்ன மாதிரி அவங்க முடிவு பண்ணுறாங்களோ தெரியாது. பட் ஆனால் நிச்சயமாக வந்து இது வந்து அவங்க கட்சி சம்மந்தப்பட்ட விஷயம். திருமாவளவன் வந்து அதை தீர்மானிக்கணும். அவர் வன்னியரசை சொன்னதை வந்து அவர் ஏற்றுக்கிறாரா இல்லையா, தனிப்பட்ட கருத்துன்னு ஒதுக்குறாரு சொல்கிறீங்க. அப்போ நாளைக்கு இன்னொருத்தர் சொல்லுவார் இல்லைங்க 25 ரொம்ப கம்மி 40 கொடுங்கன்னு நாளைக்கு இன்னொரு ஆஃபீஸ் பேரர் சொல்லுவார். இன்னொருத்தர் வந்து வேறு மாதிரி சொல்லுவார், சிந்தனை செல்லுன்னு சொல்லுவார், இல்லை நீங்கள் ஒரு 40 கொடுத்தா பெட்டராக இருக்கும்னுவார். ஒவ்வொருத்தர காங்கிரஸ் கேட்க மாட்டாங்க, காங்கிரஸ் அவரே 25 கேட்டால் தான் காங்கிரஸ் கேட்பாங்க. அவர் 2 MP தொகுதி வச்சுருக்காரு. லாஸ்ட் டைம் 6 இடத்துல போட்டி போட்டாங்க, 4 இடத்துல வின் பண்ணாங்க. அதனால் வந்து இது வந்து கூட்டணி கட்சியாக இருந்து கொண்டு நீங்கள் இப்படி வெளிப்படையாக அது மாதிரி பேசுறது வந்து சரியானத கிரவுண்டில் தீர்மானிச்சு விசிகா நிர்வாகிகள் இதை கேட்குறதா வன்னியரசு அவர்கள் குறிப்பிடுறாரு. அதுக்கு சொல்லக்கூடிய காரணங்கள், நாங்கள் தென் மாவட்டங்களில் கட்சி வளர்ந்துருக்கு, ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்ற பொறுப்பு போட்டிருக்கோம்,
இரட்டை இலக்கில் நாங்கள் வந்து போட்டியிடணும் அப்படின்றது தான் இப்போ கட்டாயமாக மாறி இருக்கு. சேம் டைம் வந்து நாங்கள் அங்கீகாரம் பெற்ற கட்சியாகவும் மாறிட்டோம் அப்படின்னு இத்தனை இதை சொல்றாரு இல்லையா? இது எதுவுமே சரியில்லை அப்படின்னு நம்ம இல்லை, எடுத்துக்க முடியுமா? உண்மைதான். அதாவது விடுதலை சிறுத்தைகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 எலெக்ஷன் எதுவும் சந்திச்சிருக்காங்க அவங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2001 தான் அவங்க வந்து எம்எல்ஏ ஆறாங்க. ஆக்சுவலாக முதல் தடவை திருமாவளவன் ஆறாரு. அதுக்கப்புறம் 2006 2 எம்எல்ஏ ஏடிஎம்கே கூட்டணியில் வராங்க. முதல்ல திமுக கூட்டணி, அப்புறம் ஏடிஎம்கே கூட்டணியில் வராங்க. நடுவில் திருமாவளவன் 2009 எம்பி ஆறாரு. அதுக்கப்புறம் 2019 எம்பி ஆறாரு. நம்ம பாயிண்ட் என்னன்னா வந்து ஒரு 11 எலெக்ஷன்ஸில் பார்க்கும்போது கடந்த 3 எலெக்ஷனில் தான் 19, 21, 24 இதுதான் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய தேர்தல் பாதையில் வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு விஷயமா நடந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். அவங்க எம்எல்ஏக்கள் வந்து இப்போது 4 எம்எல்ஏக்கள் 2 பேர் புது தொகுதியிலேருந்து வேறு வந்திருக்காங்க. ஸோ 2 எம்பிக்கள் வந்து 19 இருந்தாங்க, இப்போவும் இருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களுடைய எலெக்ஷன் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு முன்னேற்றத்தில் அவங்க இருக்காங்க. இந்த கூட்டணியில் இருந்ததுனால அவங்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் கிடைச்சிருக்கு. ஸோ இன்னும் அடுத்த கட்டமாக அவங்க வந்து ஒரு 4 எம்பிக்கள் இல்லை ஒரு 8 எம்எல்ஏக்கள் அந்த மாதிரி ஆங்கிளில் போகணுன்னா ஒரு கட்சி விரும்பும். அது எந்த விதமான தவறும் கிடையாது. 8 எம்எல்ஏக்கள்ன்றீங்க, அவங்க 25 எம்எல்ஏக்களே யோசிக்கிறேன் சார். நான் 4 8 ஆக்குறேன், அப்படியே டபுள் ஆக்கி சொல்கிறேன். ஒரு போகணும்னு விரும்புவாங்கன்னு சொல்ல வரேன். 8க்கு மேலே இருந்தாலும் அவங்க அதை திமுக கூட்டணியை பொறுத்த மட்டும் இன்றைக்கி என்னென்னா அவங்க கொடுக்கறது வந்து சீட்டு, அவங்க கொடுக்கறது வந்து எம்எல்ஏ சீட்டு. வின் பண்ணுறது நீங்கள் மற்ற கூட்டணிக்கு போனீங்கன்னா அது வந்து அவ்வளோ உறுதியாக சொல்ல முடியாது. திமுக கூட்டணியில் நீங்கள் 12 இடங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, நிச்சயமாக 8 இடங்கள் உங்களுக்கு உறுதி வின்னு. நீங்கள் அதே நீங்கள் இன்னொரு கூட்டணியில் போய் 20 இடங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து 4 இடங்களில் வின் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ 2016 விடுதலை சிறுத்தைகள் எவ்வளோ சீட் கொடுத்தாங்க? 16 நிறைய சீட், 25 இடங்களை போட்டியிட எவ்வளோ இடத்துல வின் பண்ணாங்க? ஜெயிக்கல. சரி, அதே விடுங்க. 2011 விடுதலை சிறுத்தைகள் 10 இடத்துல போட்டி போட்டாங்க, ஒரு இடத்துல கூட வின் பண்ணலை. ஸோ நான் சொல்கிறது என்னென்னா இந்த கடந்த 3 எலெக்ஷனாக வந்து ஒரு வின்னிங் காம்பினேஷனாக இருக்குது டிஎம்கே கூட்டணி. அது வந்து வரப்போகிற தேர்தலையும் தொடரும்ன்ற ஒரு எண்ணம் இன்றைக்கி வரையும் இருக்குது. நாளைக்கு எப்படி போகும்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து அப்படி இருக்கிற போது திமுக அணியில் வந்து நீங்கள் வாங்குகிற சீட்டு எல்லாமே எம்எல்ஏ சீட்டு அப்படின்ற ஒரு உறுதியோடு அது இருக்குது. ஒரு அதில் ஒரு 75% அப்படி இருக்கும்போது அது அட்வான்டேஜான ஒரு இடமா இருக்கும்போது நீங்கள் அதிகமான இடங்கள் இப்போ 25 கொடுத்தா பெட்டர், இல்லை 25 கேட்டால் நமக்கு 15 கிடைக்கும் அப்படின்னு நினச்சி கூட ஒரு காயினை போடலாம். ஆனால் இது எல்லாமே எப்படின்னா அது வன்னியரசு ஏன் இதை போடுறாரு இந்த நேரத்தில்ன்றதான் முக்கியமான பாயிண்ட். இது வந்து கூட்டணி சமாச்சாரம். எப்படி இப்போ ஆதவர்ஜுனா கட்சி விரோதமாக பேசுகிறாரு, அவர் பேசினது தவறு, திருமாவளவன் ஆளுமையை கொஸ்டின் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா? அது மாதிரி இருக்கும்போது இவர் வந்து இந்த கூட்டணின்றது அந்த தலைவர் வந்து அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சியோட பேசி முடிவு பண்ணுறது, இல்லை தலைவர் வந்து அவங்க கட்சி முக்கிய நிர்வாகிகளோட அவங்க கூட்டத்தில் பேசி முடிவு பண்ணுற ஒரு விஷயம். அது எதுக்கு வெளியில் வந்து வெளிப்படையாக ஒரு இன்டர்வியூவில் வந்து வன்னியரசு சொல்கிறாருன்றது உண்மையிலேயே ஒரு புரியாத புதிராக இருக்குது சார். அவர் என்ன நினச்சி அதை சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல. பட் இதுக்கு முன்னாடி ஆதவர்ஜுனா பேசுகிறப்ப திருமாவளவன் சொல்லி பேசுகிறாரா அப்படின்ற ஒரு விமர்சனம் இருந்துச்சு. இப்போ வன்னியரசு பேசியிருக்காருல்ல, இது அவரா பேசுகிறாரா இல்லை பின்னாடி வந்து நீங்கள் கேட்குறது வந்து ஒரு $100 மில்லியன் கொஸ்டின் இது ஆக்சுவலாக. ஏன்னா வந்து இதை வந்து திருமாவளவன் சொல்லி அவர் பேசியிருக்காரா இல்லை அவரே பேசியிருக்காரான்றது தெரியாது. ஏன்னா இது வந்து இப்போவே நீங்கள் வந்து நாங்கள் அதிக இடங்களில் போட்டி விடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. நாங்கள் போன வாட்டி போட்டி போட்டதோட அதிக இடங்களில் போட்டி போடுவோம், திமுகட்ட எங்களுடைய செல்வாக்க சொல்லுவோம். இப்போ சொல்கிறாருல கட்சி வளர்ந்துருக்கு சொல்கிறாருல. இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா பட்டியலின ஓட்டு வந்து 3ஆக பிரிஞ்சிருக்கு. இப்போது மத்திய வட மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஆதி திராவிடர்கள் அவங்க மத்தியில் செல்வாக்காக இருக்கார் திருமாவளவன், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. திமுக கூட்டணியோட வெற்றிக்கு மத்திய வட மாவட்டங்கள் வெற்றிக்கு விசிகா ரொம்ப உதவுதுன்றதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அதே மாதிரி மதுரை சுற்றுப்புறங்களில் அந்த மேலூர் அந்த ஏரியாக்கள்லாம் விசிகேக்கு ஓரளவு செல்வாக்கு இருக்குது. கொஞ்சம் நீங்கள் திருநெல்வேலி பியாண்ட் தென்காசி போயிட்டீங்க, இல்லை இந்த பக்கம் ராம்நாள் பரமக்குடி இந்த சைடெலாம் வந்தீங்கன்னா அவங்க தேவேந்திர குல வேளாளர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய செல்வாக்கு அவங்க ஒட்டுமொத்தமாக வந்து இவரை திருமாவளவன் ஆதரிக்கிறாங்கன்னா நிச்சயமாக அது மாதிரி இல்லை. அங்கே வேறு மாதிரி ஜான் பாண்டியனோ இல்லை வந்து டாக்டர் கிருஷ்ணசாமியோ இல்லை அவங்க வந்து பாஜகவுக்கோ இல்லை திமுகவுக்கோ ஆதரவாளர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. இப்படி நீங்கள் மேற்கு பகுதி வந்தீங்கன்னா அருந்ததியர்கள் பெரும்பாலும் திமுக ஓட்டர்களாக மாறிட்டாங்க. ஏன்னா அந்த கோட்டா உள் ஒதுக்கீடு கொடுத்ததுனால கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்காங்க. அது கவுண்டர்களுக்கு நேர் எதிராக அருந்ததியர்கள் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட அந்த ஓட்டு முழுக்க திமுக அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஓட்டு திமுகவுக்கு போடுது. இந்த சைடில் நீங்கள் உங்கள் ஆட்களை வந்து நீங்கள் பெரும்பாலும் நிறுத்துறதில்லை. விசிகா நிறுத்துறது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மத்திய வட மாவட்டங்களில் தான் அவங்க ஆட்களை நிறுத்துகிறாங்க. திருப்பூரோ இல்லை செய்யூரோ அந்த மாதிரி, இல்லை இந்த சைடு நாகப்பட்டினம் வச்சுக்கோங்களேன். இந்த ஏரியாக்கள் தான் மத்திய வட மாவட்டங்களில் நிறுத்துகிறாங்க. இன்னும் இந்த மேற்கு மாவட்டங்கள்லாம் அவங்க ட்ரை பண்ணி பார்க்கல. ஒருவேளை சவுத்தில் வந்து அவங்க ட்ரை பண்ணி பார்க்கல. ஒருவேளை வரும்பொழுது இப்போ எதுக்கு வன்னியரசு சொல்கிறாருன்னா எங்களுக்கு வந்து சவுத்துலேயும் சீட் கொடுக்கணும்,
எங்களுக்கு வந்து சவுத்துலேயும் இப்போ காட்டுமன்னார் கோவிலையோ நீங்கள் செய்யூரையோ இல்லை திருப்பூரூரையோ நாகப்பட்டினத்தையும் கொடுக்காதீங்க, இல்லை வானூரையோ கொடுக்காதீங்க, எங்களுக்கு நீங்கள் வந்து சவுத்தில் கொடுங்க சீட்டு, எங்களுக்கு வந்து தென்காசியில் கொடுங்க, பரமக்குடியில் கொடுங்க. அங்கே நாங்கள் புது ஏரியாவில், ஏன்னா இப்போ வந்து பொது தொகுதிகளையும் அவங்க போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. ஸோ பொதுவான சவுத்துலேயோ வெஸ்ட்லேயோ எங்களுக்கு பொதுவான தொகுதிகளில் கொடுங்க அப்படின்றது அவங்க எண்ணமாக இருக்கும். ஸோ அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகிறது அவங்க எய்மாக இருக்குது. அதை ஒரு அடிப்படையாக வச்சு அவங்க 25 சீட் கேட்டுருக்கலாம். நம்மளுடைய பாயிண்ட்னா அவங்க கட்சியை வளர்க்குறதுல அவங்க ஒரு முனைப்பு காட்டுறதுல வந்து நம்ம ஏற்றுக்கிறோம், அதில் வந்து தப்பே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளிப்படையாக ஒரு பேட்டியில் வந்து வன்னியரசு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களாம் உட்கட்சியில் பேசிட்டு தேர்தலும் போது கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சியோட பேசி நீங்கள் வாங்கினீங்கன்னா அது பெட்டர். இப்போ நீங்கள் பேசுகிறப்பவே சொன்னீங்க சார், ஒரு 4 எம்எல்ஏ இருக்காங்க அப்படின்னா அதை 8 ஆக்குங்க, இல்லை 2 எம்பி இருக்காங்கன்னா அதை 4 ஆக்குங்க அப்படின்றது தேவைதான் கட்சியோட இதுக்கு. ஆனால் 25 எம்எல்ஏ அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்க்கலையா? இல்லை அவங்க ஒரு கட்சிக்காரன்ற முறையில் வன்னியரசுடைய அந்த எதிர்பார்ப்பு அல்லது ஆர்வம் அல்லது உற்சாகம், சரி நம்ம கட்சி வந்து வளர்ந்துருக்கு அந்த ஏரியாக்கள்லாம் அப்படின்னு அவர் நினச்சி அவர் கேட்கலாம். பட் நம்ம பொதுவான ஒரு பார்வையில் பார்க்கும்போது அந்த அளவுக்கு நீங்கள் மத்திய வட மாவட்டங்களில் இந்த கூட்டணிக்கான வெற்றியில் வந்து விசிகாவுக்குள்ள பங்கு இருக்குல்ல, அதை நம்ம உண்மையிலேயே பாராட்டுறோம். அது பெரிய அளவில் இருக்குன்றதை நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. அதனால் இதே அளவு வந்து நீங்கள் சவுத்துலேயோ இல்லை வெஸ்ட்லேயோ நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இப்போ அங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு சீட் கொடுத்தா நீங்கள் எந்த அளவுக்கு வெற்றி பெறுவீங்கன்றது ஒரு திமுக கூட்டணியில் இருந்தால் அந்த கூட்டணி ஆதரவில் கூட நீங்கள் ஒரு இடத்துல வின் பண்ணலாம், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம அங்கெல்லாம் வந்து கட்சியை வளர்த்துட்டோம், ஸோ நம்ம அங்கே போக வேண்டிய அவசியம் இருக்குது, இல்லை அங்கே பொது தொகுதியிலேயாவது நம்ம போட்டி போடணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க நினைக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அதனால் வந்து கேட்டது வந்து அவங்க மனசில் நினைக்கிறத வந்து வெளியில் சொல்லலாமா அந்த நேரத்தில்ன்றது தான் முக்கியமான பிரச்சனை. அது வந்து ஏற்கனவே திமுக கூட்டணியில் சில பல குழப்பங்கள் ஓடிட்டு இருக்கிற சமயத்தில் நீங்கள் இதை சொன்னீங்கன்னா வச்சுக்கோங்க, எதிர் அணியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, விசிகாவும் போர்க்கொடி தூக்கி விட்டதுன்னு வாங்கல்ல. அதாவது ஏற்கனவே என்ன மாதிரி ஒரு பேச்சு இருக்குன்னா, இதுவரையும் திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு வந்து எதிர்க்க வந்து ஆட்கள் போறதுக்கு இடம் இல்லாத இருந்தது. இப்போ ஒரு ஆப்ஷன் அங்க கேட் ஒன்று ஓப்பன் ஆயிருக்காங்க. அதிமுகவோ இல்லை தாவேகாவோ ஏதோ ஒரு கேட் அங்கே ஓப்பன் ஆயிருக்கு. அதனாலதான் இவங்க இதெல்லாம் கேட்கறாங்கன்னு திமுக நினைப்பாங்க. திமுகவினர் என்ன நினைப்பாங்க, இவங்க இது மாதிரிலாம் கேட்கறதுக்கு காரணம் அங்கே தாவேகான்னு ஒரு கேட் திறந்துருக்கு, அதனால தான் கேட்கறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த எண்ணம் வந்து திருமாவளவனுக்கு கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி தெரியல. அவர் வந்து என்ன சொல்றாரு, அது தனிப்பட்ட முடிவு, நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் தொடர்ந்து இருப்போன்னு ஒரு பல முறை சொல்லிட்டு தான் இருக்காரு. பட் என்னுடைய பாயிண்ட் என்னன்னா வந்து வன்னியரசு வந்து உட்கட்சியில் அவங்க கட்சி கூட்டத்தில் வந்து இதெல்லாம் பேசணும். அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் வந்து ஈவன் திமுக தலைவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசலாம். இப்படி வெளிப்படையாக பேசுறது வந்து அது ஒரு கூட்டணி தர்மத்துக்கு வந்து சரியான ஒரு இது இல்லை. இப்போ விசிகா கூடுதல் தொகுதியில கேட்குறாங்க. ஒரு பக்கம் செல்வ பிறந்தகை காமராஜர் மாடல் அப்படின்னு பேசுறாரு. இது எல்லாத்தையும் எப்படி சார் திமுக தலைமை கையாள போறாங்க இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும்? அதாவது 19 21 24 இந்த தேர்தல்களெல்லாம் கூட்டணியை வந்து கட்டுக்கோப்பாக ஸ்டாலின் கொண்டாந்துட்டாரு. அது வந்து ஆன்டி பிஜேபி அந்த மைண்ட் செட்டில் வந்து எல்லாருமே இருக்காங்க. அந்த ஒரு பாயிண்டில் எல்லாருமே ஒன்றிணைகிறாங்க ஆக்சுவலாக. அதனால் இந்தியா கூட்டணின்னு அங்கேயும் ஒன்றிணைஞ்சிருக்காங்க. அங்கேயும் மோடிக்கு எதிரான ஒரு காய் நகர்த்தல்கள் இருக்குது. இதே மாதிரியான ஒரு இந்த ஒற்றுமை, இந்த ஒரு பாயிண்டில் சிங்கிள் பாயிண்டில் ஒற்றுமையாக இருக்கிற விஷயங்கள் எதிரணியில் வந்து இல்லை. எதிரணியில் இருக்கிறவங்க தாவேகாவுக்கு வந்து போத் பிஜேபியும் எதிரியாக இருக்குது, கொள்கை எதிரியாக இருக்குது, திமுக அரசியல் எதிரியாக இருக்குது. அதிமுகவுக்கு பாஜக கொள்கை எதிரியாக இருக்கா இல்லை எதிரியாக இருக்கான்றதுல அதுலேயே ஒரு சந்தேகம் இருக்குது. ஆனால் திமுக எதிரியாக இருக்குது. பாஜகவை பொறுத்த மட்டும் அவங்கள பார்த்தீங்கன்னா திமுக எதிரியாக இருக்குது அவங்களுக்கு, அவ்வளோதான். மற்றபடி வந்து அவங்களுக்கு அதிமுக ஃப்ரெண்ட்லியாக இருக்கா எதிரியாக இருக்கான்றது இன்னும் தீர்மானிக்கலை. ஸோ இந்த மாதிரி ஒரு குழப்பம் இருக்கும்போது இவங்களுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, அந்த வாய்ப்பு வந்து திறந்திருக்கிறதுனால ஒரு இன்னொரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து இவங்க இருக்காங்களோ அப்படின்ற ஒரு மற்றவங்களுக்கு தோணும். திமுக அணியில் இருக்கிறவங்களுக்கு மற்றவங்களுக்கு திமுகவினருக்கு என்ன தோணும்னா, அவங்களும் இந்த கட்சிக்காக உழைக்கிறாங்கல்ல, கூட்டணி வெற்றி பெறணும்னு உழைக்கிறாங்கல்ல. திமுகவினருக்கு என்ன தோணும், இப்போ உதாரணமாக சிதம்பரத்தில் திருமாவளவன் வின் பண்ணார்னா, போன வாட்டி வின் பண்ணதோடு இந்த வாட்டி அதிகமான ஓட்டில் வின் பண்ணார். அது திமுகவில் உள்ள வன்னியர்களும் போட்ட ஓட்டு கிடைச்சதுனால தான் வின் பண்ணார். இல்லாட்டி வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இல்லை. வன்னியர் அல்லாதவர்கள் போட்ட ஓட்டுலேயும் வின் பண்ணிருக்கலாம், பட்டியலினத்தோர் போட்ட ஓட்டு வின் பண்ணிருக்கலாம். ஸோ திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த இடைநிலை ஜாதி ஓட்டும் கிடைக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டாமினன்ட் கம்யூனிட்டி எந்தெந்த ஏரியாவில் இருக்கணும் அவங்க வன்னியராக இருந்தால் வன்னியர் ஓட்டும் உங்களுக்கு கிடைக்குது, அந்த திமுகவை சேர்ந்தவங்கலாம் போடுறாங்க. ஸோ அது இதே மாதிரி ஒரு நிலைமை வந்து தெற்கு இருக்குமான்னு சொல்ல முடியாது, இல்லை மேற்கு இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து
இவங்களை பொறுத்த மட்டும் வந்து இடங்கள் கேட்பதில் வந்து எந்த விதமான தவறும் கிடையாது. அது அவங்க உட்கட்சியில் பேசியிருக்கணும். நீங்கள் சொல்கிற மாதிரி அடுத்தது வந்து செல்வ பிறந்தையை வந்து அவர் ஆரம்பிப்பார். அடுத்தது சிபிஐ சிபிஎம் அவங்களும் கேட்பாங்க. அப்புறம் எம்டிஎம்கேவும் கேட்பாங்க. எல்லாருமே கேட்பாங்க, எங்களுக்கு அதை இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்க. இது வந்து எலெக்ஷன் வரும்போது இது வந்து சகஜமாக இருக்கும். பட் எல்லாமே இந்த விஷயங்கள் எல்லாமே திமுக தலைமை தாங்கிற கட்சியோட நீங்கள் உள்ளரங்கில் பேச வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் அதை வந்து வெளிப்படையாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. அது இப்போது வன்னியரசு வந்து திமுகவை ரொம்ப சார்ந்திருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள்னு ஒரு முத்திரை குத்துறாங்க இல்லையா? ஸோ அப்படிலாம் கிடையாது, நாங்கள் சுதந்திரமாக இயங்கிட்டு இருக்கோம், நாங்கள் நினச்சதெல்லாம் பேசுவோன்ற மாதிரி ஒரு கணக்கில் பேசினாரா? அது என்ன அர்த்தத்தில் பேசினார்ன்றது திருமாவளவன் தான் விசாரிக்கணும். ஆக்சுவலாக இப்போ ஒரு பக்கம் மறைமுகமாக ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்களா? இப்போ விசிகாவை பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு மறைமுகமாக அதிமுகவும் சொல்கிறாங்க, தாவேக்காவும் கூட்டணி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னு விஜய் அவர்களும் பேசுகிறாங்க. அப்படின்றப்ப விசிக்கான டிமாண்ட் அப்படின்றது இங்கே பொலிட்டிக்கல் 2026 அதிகமாக இருக்குது. இது மூலியமா ஒரு அழுத்தத்தை கொடுத்து இப்படியாச்சும் நம்ம விரும்பிய சீட்டு வாங்கிடலாம் அப்படின்னு விசிகா நினைக்கிறாங்களா? அதாவது இந்த மாதிரி ஒரு அழுத்தத்தை இவங்க கொடுக்குறாங்களோன்னு திமுகவினர் எண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஓகே, திமுகவினர் அது மாதிரி ஒரு அழுத்தத்தை அவங்க கொடுக்குறாங்களோன்னு அவங்க எண்ணத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க அப்படி எண்ணிதாங்க வச்சுக்கோங்களேன், நாளைக்கு இதே கூட்டணியில் நீங்கள் கண்டினியூ ஆனீங்க வச்சுக்கோங்களேன், அப்புறம் அவங்க ஒன்றா ஜெல்லாகி வேலை செய்வாங்களான்றது ஒரு டவுட். கேடரில் பாதிக்கும் அது ஆக்சுவலாக. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உள்ளரங்கில் பேசி தீர்மானிக்கிறது. நீங்கள் கூட்டணியில் இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க 26 வரையும், 26ல் நீங்கள் கூட்டணியில் இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அதை ஒரிஜினலுக்கு எப்படி நம்ம கட்சி விரோத நடவடிக்கைகள்லாம் அவங்க சொன்னாங்களோ, அவர் எப்படி பேசுகிறது தவறுன்னு சொன்னாங்களோ, அவர் ரொம்ப சீரியஸாக ரொம்ப நிறையா பேசிட்டார். பட் இது வந்து கட்சிக்காரருடைய ஒரு விருப்பத்தை அவர் சொல்கிறார் வன்னியரசு. சரி, அது வந்து கட்சிக்காரரோட விருப்பத்தை சொன்னால் கூட அது வந்து கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சியில் வந்து அதை எந்த மாதிரி எடுத்துப்பாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. அதனால் வந்து வன்னியரசு போன்றவர்கள் வந்து வன்னியரசோ இல்லை நான் சொல்கிறது சிபிஐ சிபிஎம் அவங்களாம் இது மாதிரிலாம் பேச மாட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஈவன் எம்டிஎம்கே இல்லை காங்கிரஸ் அவங்க எல்லாருமே இப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றது காங்கிரஸ் கூட பேசுகிறாங்க, அப்புறம் சைலண்ட் ஆகிட்டாங்க. ஸோ இவங்களும் வந்து இப்போ அதிகாரத்தில் பங்குன்றது அவங்களோட ஆரம்பகால கொள்கையை அதை தொடர்ந்து பேசுவாங்க. அது இயற்கையாக அமைய வேண்டிய ஒரு விஷயம், அது இயல்பாக அமைய வேண்டிய ஒரு விஷயம். அது அமையும் போது இவங்க அதில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வரையும் வந்து பேசுறதுல ஒன்றும் அர்த்தம் கிடையாது. நீங்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றது நீங்கள் போட்டி போடுற தொகுதிகளை பொறுத்து இருக்குது. திமுகவோட எண்ணிக்கை போட்டி போடுற எண்ணிக்கை குறைஞ்சினே வந்தது, கூட்டணி கட்சிகள் போட்டி போடுற எண்ணிக்கை அதிகமாக இருக்கும்பொழுது இந்த கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். இதெல்லாம் திமுகவுக்கும் தெரியாது இருக்காது. அவங்களும் வந்து சஃபிஷியண்ட்டாக 117 இடத்துல வின் பண்ணணும் இல்லை 120 இடத்துல வின் பண்ணணும், அவங்க 170 இடத்துலாம் போட்டி போடுவாங்க, 54 இடங்கள் தான் மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி தான் அவங்க இதுவரை இருந்திருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து பாயிண்ட் என்னென்னா வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மற்ற கட்சிகளில் கூட்டணி கட்சிகளுக்கும் இந்த மாதிரி ஒரு பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கும் ஆக்சுவலாக வந்து. ஸோ அதனால் வந்து எலெக்ஷனை நீங்கள் வந்து 26ல் சந்திக்கிற வரையும் நீங்கள் பல்வேறு விஷயங்களில் நீங்கள் வந்து திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிரான கருத்துக்கள்லாம் வச்சுருக்கீங்க. வெங்கை வேல் ஆகட்டும், சாம்சங் ஆகட்டும், வேறு பல விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஒரு மக்களுடைய குரலெல்லாம் எதிர்கொள்கிறீங்க. அதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க, உங்களை யாரும் தடுக்கவே இல்லை. ஆனால் when it comes to கூட்டணின்னு வரும்பொழுது நீங்கள் அந்த நேரத்தில் திமுக தலைமையோடு நீங்கள் பேசி உங்களுக்கு வேண்டிய சீட்டை நீங்கள் வாங்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணணும். அதில் நீங்கள் எதிர்பார்த்த அளவு கிடைக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் வேறு மாதிரி போகும் ஆக்சுவலாக. அதனால் அதுவரையும் நீங்கள் பொறுமை காக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா எலெக்ஷனும் போது தான் பலவிதமான கூட்டணிகள் உடையும், புதிய கூட்டணிகள் ஏற்படும். அது 3 எலெக்ஷனாக திமுக வந்து அந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணிட்டு எல்லாரையும் கட்டுக்கோப்பாக கொண்டு போகிறாங்க. இந்த வாட்டியும் அவங்க வந்து 200 இடங்கள் எங்கள் நம்பிக்கை அப்படின்னு பேசியிருக்காரு. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையை வந்து ஸ்டாலின் வெளிப்படுத்துகிறப்போ அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த கூட்டணியை வந்து பிரேக் ஆகிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ஸ்டாலின் பண்ண மாட்டார் ஆக்சுவலாக. ஸோ கூடிய மட்டும் அவரும் வந்து கூட்டணி கட்சிகளுடைய அந்த என்ன அவங்க நினைக்கிறாங்க, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்களுடைய நோக்கத்தை ஓரளவுக்கு நிறைவேற்ற அளவு போவாங்க. அதே சமயம் திமுகவில் இருக்கிறவங்களும் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் அதிகமாக கொடுக்காதீங்கன்னு அவங்க ஒரு ப்ரெஷர், கட்சிக்காரங்க ஒரு ப்ரெஷர் பண்ணுறாங்க. ஏன்னா கூட்டணி கட்சிக்கு இடம் போச்சு வச்சுக்கோங்க, அந்த இடம் தொடர்ந்து கூட்டணி கட்சிக்கே இருக்கும், அங்கே கட்சிக்காரன் இன்ட்ரெஸ்ட் இழந்துருவான்ட்டு அவங்களும் ஒரு குரல் கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டுத்துக்கு நடுவில் பேலன்ஸ் பண்ண வேண்டிய நிலைமை வந்து ஸ்டாலினுக்கு இருக்குது. ஸோ அவர் எந்த அளவுக்கு அதை பேலன்ஸ் பண்ணி போகிறாரு, எந்த அளவுக்கு கூட்டணி கட்சிகளை அகாமடேட் பண்ணுறாரு, அப்படி 3 எலெக்ஷனாக பண்ணவர் 4வது எலெக்ஷன்லையும் வெற்றிகரமாக பண்ணுவாரா? ஏன்னா வந்து இந்த வாட்டி அவர் பண்ணலைன்னா போகிறதுக்கான ஒரு இடம் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு மனசில் வச்சுப்பாரான்றதெல்லாம் முக்கியமான விஷயம். கடந்த 3 எலெக்ஷனில் அப்படி இல்லை. இப்போ அது இருக்கிறதுனால ஸ்டாலினுக்கு வந்து ஒரு சவால் தான் இவங்களை மேனேஜ் பண்ணுறது. சார் ஒரு சின்ன சந்தேகம் மட்டும் சார், இப்போ திருமாவளவன் அவர்கள் பேசுகிறப்போ ஒன்று சொல்கிறாரு, என்னன்னா வன்னியரசு அவர்களுடைய கருத்து தனிப்பட்ட கருத்து, கட்சி நிர்வாகிகளும் அதை யோசிக்கிறாங்க அப்படின்னா கட்சியில் இருக்கவங்க விசிகாவுக்கு கூடுதலான இடம் வேணும் அப்படின்னு ஒரு பக்கம் கேட்குறாங்க. ஆனால் திருமாவளவன் அது நேரம் வரப்போ பேசிக்கலாம் அப்படின்னு அவங்க அமைதியாக போகிறாரு இல்லையா? இது வந்து களத்தில் நிற்கக்கூடிய விசிகா தொண்டர்களுக்கு ஒரு அதிருப்தியை கொடுக்காதா? அவர் வந்து ரொம்ப திமுகவுக்கு சாஃப்டாக போகிறாரு அப்படின்ற மாதிரியான எண்ணத்தை கொடுத்துறாதா?
ஏங்க திமுக அணியிலிருந்து இருந்தாலுங்க 2 எம்எல்ஏ 2 எம்பி 4 எம்எல்ஏ வாங்கியிருக்காரு. 19 21ல் 4 எம்எல்ஏ வாங்கினாரு, 24 2 எம்பி வாங்கியிருக்காரு. கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்குல்ல, அது அவருக்கு எவ்வளோ பெரிய விஷயம். விடுதலை சிறுத்தைகள் அங்கீகாரம் பெற்றிருக்குல்ல. ஸோ அந்த கூட்டணி நமக்கு பலன் கொடுத்துருக்குல்ல. அதனால் அந்த கூட்டணியில் இருக்கும்போது நம்ம ஓரளவு கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகணும். நம்ம எடுத்தேன் கவித்தன்னு ஒரு கட்சியில் இருக்கிற நிர்வாகி பேசலாம். தலைவர் வந்து ரொம்ப யோசிச்சு தானே பேசணும். ஸோ நம்ம தேர்தல் வரலாறுலேயே நம்ம வந்து ஒரு பெரிய குறிப்பிடத்தக்க வெற்றியை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இந்த இடத்துல வந்து வெண்ணெய் திரண்டு வரும்போது தாழியை உடைச்ச கதையே ஆகக்கூடாது இல்லை. ஸோ 26ன்றது இன்னொரு முக்கியமான தேர்தல். அது அடுத்த ஏற்றத்தை நம்ம பார்க்கணுன்ற போது நம்ம ரொம்ப ஸ்லோவாக தான் போகணும். நிர்வாகிகள் பேசுவாங்க, பட் தலைவர்கள் அப்படி பேச முடியாது. அவருக்கு ஏதோ பிளான் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவருக்கு ஒரு பிளான் இருக்கும். வன்னியரசுக்கு 25 சொன்னார்னா அவருக்கு களத்தில் பார்த்துருப்பார் இல்லையா. அவருக்கு ஒரு பிளான் இருக்கும். அவர் என்ன அவங்க டிமாண்டோ அதை வைப்பாங்க. திமுகவுக்கு அதை எப்படி அதை வந்து டேக்கிள் பண்ணுறது அப்படின்றது ஒரு முக்கியமான பிரச்சனை. அது வந்து திமுகவுக்கு 26 வந்து கடந்த 3 எலெக்ஷன் மாதிரி இருக்காது. 26ல் வந்து கூட்டணி கட்சிகளை வந்து டேக்கிள் பண்ணுறது ஸ்டாலினுடைய திறமைக்கு வந்து ஒரு சவால். ஓகே சார், வேல்முருகன் கூட்டணியில் இருப்பாரா? அது நிச்சயமாக வந்து சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வேல்முருகன் வந்து ரொம்ப ஒரு இதில் இருக்கார். திமுக பேசுகிறாரு. அவருக்கு வந்து அவரோட கான்ஸ்டியூன்சியில் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அவருக்கு. அதனால் அவரை அந்த அதிகாரிகள்லாம் மதிக்க மாட்டேன்றாங்க. அதுவும் குறுக்கிட்டு வந்து யாருமே வந்து அவருக்கு ஆதரவாக வந்து அங்கே வேலையும் செய்ய மாட்டேன்றாங்க. இல்லை அதிகாரிகளுக்கு வந்து லோக்கல் எம்எல்ஏவை நீங்கள் வந்து அவர் சொன்னதை செய்யுங்கன்ற மாதிரியான விஷயங்கள் அங்கே இல்லை. அதனால் அவர் கொஞ்சம் ரொம்ப வருத்தத்தில் இருக்கார். பட் அவருக்கு வந்து அவர் வந்து கூட்டணி மாறினா வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகே சார், 200 தொகுதி அப்படின்னு ஒரு இலக்கை வச்சு அதுக்காக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு திமுக செயற்குழு மீட்டிங்லேயும் பேசியிருக்காங்க. உண்மையுமே அந்த அளவுக்கு களம் வந்து சாதகமாக இருக்கா? இல்லை சார், அவ்வளோலாம் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லாமே தவிர 200 வாங்குற அளவுக்குலாம் களம் சாதகமாக இல்லை. வெற்றி பெறுவாங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஏன்னா வந்து இந்த ஆளுங்கட்சிக்கு வந்து எதிரான விஷயங்கள் 3 வருஷ காலம் அவங்க வந்து ஒரு குஷனில் இருந்தாங்க. இப்போ 3 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட் தேர்தலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கு. இப்போ வெள்ள நிவாரணம் உட்பட, சாத்தனூர் உட்பட பல விஷயம் இன்னும் வரப்போகிற காலத்தில் இன்னும் நிறைய கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கும்போது ஆன்டி இன்குமென்சி நிறையா இருக்கும். வெற்றி பெறுவாங்க. இன்றைக்கி இருக்கிற கூட்டணி இதே கண்டினியூ ஆகும்போது அவங்க செஞ்ச வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்குல்ல, பெண்களோட ஓட்டெல்லாம் பெரும்பாலும் பெண்களோட ஓட்டெல்லாம் பெரும்பாலும் திமுகவுக்கு இருக்குது. பல ஸ்கீம்ஸ் இருக்குது, எல்லாமே அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது, இளைஞர்கள் ஓட்டு கிடைக்குது. அதனால் இன்றைக்கி இருக்கிற கூட்டணி அப்படியே நீடிச்சுது. இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லாம் அப்படியே கண்டினியூ ஆச்சு வச்சுக்கோங்க. நாளைக்கு 1000 ரூபான்றது 1500 மாத்திராங்க வச்சுக்கோங்க. இன்னும் அது அட்வான்டேஜ் தான் போகும். எதிர்க்க வந்து ஒரு பலமான கூட்டணி அமையாத வரையும், திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் வந்து சிதறி போகிற வரையும், பல அணிகளாக சிதறி போகிறதுனால இவங்களுடைய வெற்றின்றது வந்து உறுதியாக இருக்குது. இன்றைக்கி தேதியில் உறுதியாக இருக்குது. ஆனால் 200 வரையும் வாங்குவாங்களான்றா அது கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம். தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக ஸ்டாலின் சொல்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்தவங்க நன்றி. தேங்க்யூ.